நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஜட்ஜ் என்ன ஒரு வார்த்தை கூட பேசவே விடலையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜட்ஜு சும்மா சொல்லல. பிரிய நினைக்கிற கப்பிள்ஸுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு சட்டத்திலேயே இடம் இருக்கு. கங்க்ராட் சத்யா மேடம். தேங்க்ஸ் மேடம். நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஜட்ஜையா வேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. 6 மாசம் பார்த்து பத்திரமா இருங்க. இந்தாங்க மேடம். ஆல் தி பெஸ்ட். பிரபோட ஏதாவது பிரச்சனைனா நீங்க பாத்துப்பீங்க தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா சொல்லலாம். நான் ரவுடியா? இது என்ன கால கொடுமையா இருக்கு? உன்னை அடிதடி செஞ்சோ அவ. ரவுடி பட்டம் மட்டும் எனக்கு. அந்த ஜட்ஜ் என்ன பொறுக்கி மாதிரி பார்க்கறாரு. இது கோர்ட்டு மாதிரி எனக்கு தெரியல. ஊர் ஆலமரத்தடியில் பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு. சார், உங்க ஒய்ஃப் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டாலும் கோர்ட்டுக்கு வந்து அவங்க வேலையை காட்டிட்டாங்க. ஜட்ஜே பரிதாபப்படுற அளவுக்கு செமையா நடிச்சு ஏமாத்திட்டாங்க. சார், இப்ப என்ன பண்ணலாம் அது சொல்லுங்க. இப்போ பிரபு இந்த 6 மாசம் அவளோட கட்டாயம் வாழ்ந்துதான் ஆகணுமா? வேற வழி இல்ல மேடம். தீர்ப்பை மீறி நாம ஏதாவது செய்ய போய் ஜட்ஜ் டென்ஷன் ஆகி 6 மாசங்கிறத 1 வருஷம்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். ஐயோ, சித்தி, இது எல்லாமே உங்களால் தான். நான் தான் பொறுமையை யோசிச்சு சொல்றேன் சொன்னேன்ல. நீங்க அவசரப்பட்ட அவள் நோட்டீஸ் அனுப்பி இப்ப பாத்தீங்களா அது எவ்வளவு பெரிய சிக்கல் ஆயிடுச்சுன்னு. அவளை பிரிஞ்சு 5 வருஷமா நிம்மதியா இருந்த என்ன ஒரே ஒரு நோட்டீஸ் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. சரிங்க மேடம். பிரபு, பிரபு நில்லுப்பா. பிரபு சார். அத்தை. தேங்க்ஸ் அத்தை. எதுக்கு? இல்ல, நானும் பிரபுவும் சேரணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. நீங்க ஆசைப்பட்டது நந்துச்சு. நாங்க 2 பேரும் நல்லா சேர்ந்து வாழணும்னு வாழ்த்துங்க அத்தை. அதான் ஜட்ஜே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன நான் சொல்றதுக்கு இருக்கு? ஜட்ஜி சொல்றதுக்கு முன்னாடியே நடக்க போறத நீங்க தானே முதல்ல சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தீர்க்க தரிசி அத்தை. எந்த நேரத்துல இது கோர்ட் இல்ல கோயில்னு சொன்னீங்களோ உங்க வாய் மூர்த்த பழிச்சு இந்த கோயில் சாமியே எனக்கு வரங்குத்திச்சு. கோர்ட்டு சொன்னாலும் 6 மாசம் சேர்ந்து வாழ பிரபு ஒத்துக்குவானா? எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லம்மா. நீ பேசாம ஒண்ணு பண்ண, உன் வீட்லயே இரு. அத்தை, நிச்சயமா நான் பிரபுவோட ஒன்னா ஒரே வீட்ல தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தான் நீங்க சப்போர்ட்டா இருக்கிறீங்களா? ஆமா, நடக்கிறதெல்லாம் மேஜிக்காவே இருக்குது. என்னோட மெட்டி தான் பிரபுவோட உசிரை காப்பாத்திச்சு. அவன் அனுப்புன நோட்டீஸ் தான் என் வாழ்க்கையே காப்பாத்து போகுது. ஆனாலும் உங்க வேண்டுதலுக்கு பவர் ஜாஸ்தி அத்தா. எப்படிமா சொல்ற? நானும் பிரபுவும் சேரணும்னு மலேசிய முருகனுக்கு வேணுனதா கோர்ட்டுக்குள்ள போகும்போது சொன்னீங்க. ஆமா, வெளியே வரும்போது முருகனே சேர்த்து வச்சிட்டார்ல. உங்க வேண்டுதல் தான் என்னையும் பிரபுவையும் இப்போ ஒரே வீட்ல தங்குற மாதிரி வச்சுக்கிது.
ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் வரேன். ம். ஐயோ அழகான முடி பாவம். ஏய், என்ன பண்ற? இல்ல இன்னும் 6 மாசம் கழிச்சு உங்க வேண்டுதல் படி இந்த தலைய மொட்டை அடிச்சுக்கணுமே, அத நினைச்சா பீலாயிச்சு அத்தை, பீலாயிச்சு. சோ பாவண்டா. ஐயோ சொதப்பிடுச்சே. வைதேகி காத்திருந்தா விஜயகாந்த் மாதிரி தலைவர் சோகமா உட்கார்ந்திருக்காரு. சோகமா. அது வேற ஒண்ணும் இல்லடா, சத்யாவுக்கு இன்னைக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுதுன்ற கவலையாம். ஏமா எனக்கும் அந்த பயந்தாமா இருக்கு. நிச்சயமா டைவர்ஸ் கிடைச்சிடும்ல? டேய் கச்சிச்சி. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா கச்சிச்சி. என்னம்மா டைவர்ஸா கிடைச்சிருச்சு? கட்சிச்சா? மெய்யாலுமே கட்சிச்சா? உண்மையா சொல்ற? டைவர்ஸ் கிடைச்சிருச்சா? ஆமா மாமா கச்சிச்சி. ஆமா அன்னைக்கு பிரபுவோட சேர்ன்னு சொல்லி புடியாதமா கையெழுத்து போட்ட. ஆனா இன்னைக்கு டைவர்ஸ் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறிய. புரியவே இல்லையே. நான் கச்சிச்சின்னு சொன்னத டைவர்ஸ் இல்ல, பிரபுவோட சேர்றதுக்கான ஒரு சான்சி. சத்யா என்ன சொல்ற? கோர்ட்ல என்னதான் நடந்துச்சு? எல்லாம் எனக்கு ஆதரவாதான் மாமா நந்திச்சு. நானும் பிரபுவும் 6 மாசம் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கோர்ட்ல சொல்லிக்கிறாங்க. சத்யா இது உண்மையா? சத்யா சொன்னா அது சத்தியம்தான் மாமா. கல்யாணம்னா விளையாட்டு இல்ல, உடனே பிரிச்செல்லாம் விட முடியாது. 6 மாசம் அவகாசம் கொடுக்குறேன்னு சஜ்ஜையா சொல்லிட்டாரு மாமா. அப்புறம் சஜ்ஜையா இன்னொன்னு சொன்னாரு, நீ பாக்க என் பொண்ணு மாதிரி இருக்கிற, மேல எந்த தப்பும் இருக்காது. 6 மாசம் நீயும் பிரபுவும் குடும்பம் நடத்துங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸ பத்தி யோசிக்கலான்னு ஒரே படா போட்டாரு. ரொம்ப சந்தோஷம்மா. இப்பதான் எனக்கு உசுரே வந்திருக்கு. உன் வாழ்க்கை வீணா போயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீயும் பிரபு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு என்னம்மா வாய்ப்பு? இனிமேல் லைஃப் லாங் நீயும் பிரபு தான் புருஷ முண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. யோ கொஞ்சம் வாய முடின்னு சும்மா இரு. சத்யா, 2 பேருமே டைவர்ஸுக்கு சம்மதம்னு சொல்லிட்டு தானே கையெழுத்து போட்டீங்க. அப்புறம் என்னத்துக்கு 6 மாசம் சேர்ந்து வாழணும்? இந்த பாரு சத்யா, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. அந்த பிரபு பையன் நல்லவன் இல்ல. அவன் சரியில்லைன்னு தானே 5 வருஷம் அவனை விட்டு பிரிஞ்சிருந்த. அப்புறம் என்னத்துக்கு புதுசா ஒரு 6 மாசம்? பாரு, அவனோடலாம் உன்னால சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா சஜ்ஜப்பாக்கு நம்பிக்கை இருக்குதே. நானும் அமுல் பேபியும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நம்ம எங்களுக்குள்ள ஒரு பயிர் பத்தி ஒண்ணு அவரு நம்புறாரு. அப்ப நீ அந்த பிரபுவோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியா? இந்த பாருங்க, நானா எதையும் முடிவு பண்றது இல்ல, எவனோ முடிவு பண்றான்.
நான் என் பாட்டுக்கு கம்முன்னு இருந்தேன். வாண்டடா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க. அது என் வாழ்க்கைக்கு விலகேத்திச்சு. பிரபு மனசுல இடம் கிடைக்காதான்னு நான் ஏங்கி நின்னேன். இப்ப அவன் வீட்லயே இடம் கச்சிக்குது. இனிமே என்ன செம்மையா வாழ்ந்து பாத்துட வேண்டியதுதான். குட்ட 6 மாசம் இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாமா. என்ன வந்து உடனே கூட்டின்னு போய் சொல்லி அமுல் பேபிக்கு ஒரு போன் பண்ணிக்கிறான். ஐயோ தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. எந்த நேரத்துல கண்ணி எப்படி பேர வச்சீங்களோ கடைசி வரலும் கண்ணி கனியாமையா போயிரும் போடுறீங்கம்மா. ஐயோ வர என்ன பிரபு, நாளைக்கு நாம வீட்டுக்கு பால் காய்ச்ச போறோம். ரூமை இப்படி அலங்கோலமா போட்டு வச்சிருக்க? சித்தி, இது பழைய வீடு தானே. இருந்தாலும் பால் காய்ச்சினா அது புதுசா குடி போற மாதிரி தானப்பா. சரி இரு, நான் சர்வன்ட்ட வர சொல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்றேன். ம். ஹலோ, சொல்லு. கஸ்டமர் கேர்ல கூட அன்பா பேசுறாங்க. என்ன கேர் பண்ணிக்க வேண்டிய நீ இப்படி கஷ்டமா பேசினா அப்படியே. இப்ப என்ன வேணும் உனக்கு? ஒரு சிக்கன் பிரியாணியையும் ஒரு போட்டி வறுவலையும் குயிக்கா டெலிவரி செய்வோம். நான்சென்ஸ். என்ன திமிரா? டென்ஷன் ஆகுதுல்ல? என் அண்ட 3வது மனுஷன் மாதிரி முருகின்னு பேசினா எனக்கு டென்ஷன் தான் ஆகும். நான் இப்போ கோர்ட்டோட புள்ள, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சரிங்க டாக்டர் ஆஃப் கோர்ட், தாங்கள் அழைத்தது நோக்கம் என்ன? நாளைக்கு மாசத்தோட கடைசி நாள். நாளைக்கே மன பொண்ணு மாப்பிள்ள வீட்டுல காலை வச்சா மங்களகரமா இருக்கும். நீ என்ன வந்து கூட்டின்னு போறியா? ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னமும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. பாரு, நீயா பொடி நடையா வந்து சேரு, இல்ல ஷேர் ஆட்டோ புடிச்சு வா. ஆனா நாளைக்கு மட்டும் வந்துடாத. ஆடி ஜோடி ஆவாது. ஜோடிக்கு தான் ஆகாது, ஆனா ஒண்ணுமே கேடிக்கு ஆகும். பாரு, நாங்க இருந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டோம். அதனால நாளைக்கு பால் காசுறோம். அதனால நீ ஆடி அசைஞ்சு பொறுமையா வா. ஓஹோ, பரவாயில்லையே. நான் வரேன்னு தெரிஞ்சு ஊடெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். அப்போ புது வீட்ல புது பொண்ணு கையால பால் காய்ச்சினா வாழ்க்கை சும்மா பொங்குமே. இது வரைக்கும் பொங்குனதே போதும். நாங்களே பால் காசிக்கிறோம், புரியுதா? ஓர பேசாதா. அப்புறம் நான் என் பேக்ரவுண்ட் பவரை காமிச்சிருவேன். பாத்துக்க, நான் இப்போ கவர்மெண்டோட ஆளு. மரியாதையா நாளைக்கு நீ வந்து என்ன வீட்டுக்கு கூட்டின்னு போற. ஏய், என்ன மிரட்டுறியா? பாரு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போன வெடி. நீ ஆக மாட்ட. நீ லைன்லயே இரு. கான்ஃபரன்ஸ்ல நான் ஜட்ஜப்பாக்கு லைன் போறேன். உன் கெத்தெல்லாம் அவராண்ட காட்டிய. ஏய், இப்ப எதுக்கு நீ அவரை கூப்பிடுற? எனக்கு தேவை நாளைக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடணும். என் காலங்க லாண்ட் ஆயிரணும். இல்லையா நீ ஆச்சு ஜட்ஜப்பாவாச்சு. நான் சைலண்டா இருற. என்ன வந்து கூட்டின்னு போவியா இல்லையா? டீலா நோ டீலா? வந்து தொலைக்கிறேன். போன வெய். அபசுகுணுமா வந்து தொலைறான்ல? வந்து அழைக்கிறேன்னு சொல்லு. முடியல, அழைச்சு தொலைக்கிறேன். போன வெய்.
என்னாச்சு பிரபு? டென்ஷனா இருக்க? போனை வேற தூக்கி போட்டிருக்க, என்னாச்சு? சத்யா தான் ஃபோன் பண்ணான். நாளைக்கு வந்து என்னை கூட்டிட்டு போன்னு அதிகாரமா சொல்றா. என்ன திமிர் அவளுக்கு? நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னதுக்கு ஜட்ஜு கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டுறா. ஓ, ஜட்ஜு கிட்ட சொல்லுவாளாமா? நாளைக்கு வேற பால் காய்ச்ச போறமே, எப்படி அவளை கூட்டிட்டு வருது? என்ன பண்றது? நீங்க பாலை காசுங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி. சத்யா, கோர்ட்டு கொடுத்த சாவியில ஓவர ஆடுறியா? இரு, உன் ஆட்டத்தை நிறுத்துறேன். பொண்ணு அலங்காரம் எப்படி? நல்லா இருக்குதா? நல்லாவே இல்ல. நீ ஏன் அப்படி சொன்ன? அப்படியே இனி நான் பிரபு வீட்டுக்கு போறதுக்கு காரணமே நீதானா? நானா? ஆமா, பிரபு அமெரிக்காவுக்கு போனதை நீ தட்டதுனால்தான் அவன் எனக்கு இப்போ கச்சிக்கிறான். எப்படி இவளை போய் கூப்பிடுறது? இப்ப போய் கூப்பிட்டா ஓவரா சீனை போடுவா, விருப்பெத்துவா. என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி கூப்பிடலாமா? வாங்க பிரபு, ஏன் இங்கேயே நிற்கிறீங்க? வீட்டுக்கு வாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் சத்யாவை சொல்லுங்க, நான் எப்படியே கிளம்புறேன். பிரபு, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன? வாங்க. இல்லை, அதுக்கு டைம் இல்லை, அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்கு. நீங்கள் சத்யாவை சொல்லுங்க. அவள் பேபி, சொன்ன டைத்துக்கு கரெக்டா வந்துட்டியே. வா உள்ள போலாம், வா போலாம். நீ ரெடியா தானே இருக்க? வா போலாம். போலாமாவா? இப்படி தெருவில் நிக்க வச்சுதான் கூட்டின்னு போவியா? நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள, அதை புரிஞ்சுக்கோ. இல்ல 6 மாசத்துக்கு மாப்பிள்ள நான் வீட்டுக்குள்ள வந்து முறையா கூட்டின்னு போ. வா சத்யா, நீ போமா, மாப்பிள்ளையை நான் கூப்பிட்டு வரேன்.